தந்தை, மகன், தூய ஆவியர் என்னும் மூவரு கடவுளின் திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. அனைத்துலக ஞாயிறு பள்ளி திருநாள் சிறப்பு தொழுகைக்காக இறை இல்லத்தில் வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். தொழுகைக்கு ஆயத்தமாக அனைவரும் எழுந்து நின்று பின்வரும் பாடலை பாடுவோம். ஆண்டவரை புகழுங்கள். நமது கடவுளின் முற்றங்களில் உள்ளவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பேரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களிடையே சொல்லுங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். அனைவரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில் எனும் மறைவாகின்படி பிள்ளைகளை அருட்கோட்டையாக எங்களுக்கு தந்திருக்கிற கடவுளே, பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் பயிற்றுவிப்பதற்காக எங்களுக்கு கிடைத்திருக்கும் ஞாயிறு பள்ளிக்காகவும் அதன் வழி நடைபெறும் 2024 ஆண்டின் ஞாயிற்றுப்பள்ளி சிறப்பு தொழுகைக்காகவும்
உம்மை போற்றுகிறோம். ஆன்மீக பெருத்தகை ராபர்ட் ரோக்ஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இம்மாபெரும் அமைப்பு இன்று வேர்விட்டு வளரவும் கனிதந்து மகிழவும் அருட்புரித்தமைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். இத்தூய தொழுகையில் வெள்ளை உள்ளங்களான எம் பிள்ளைகள் உம்முன் நின்று பயபக்தியோடு தொழுகை நடத்த தமது அருளையும் ஆற்றலையும் தாரும். உமது உடனிருத்தலை உணரவும் எமையே தமது கைகளில் தந்து நிற்கவும் தமது மெல்லிய குரலை கேட்கவும் இறைவாக்கின் நம்பிக்கை கொள்ளவும் அருள் கூர்ந்தருளும். ஞாயிறு பள்ளி சிறார்களும் இளையோரும் ஒருமித்து நடத்தும் தமது நீங்காத உடனிருத்தலை எங்களில் தந்தருளும். தொழுகையில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் உமது திருமுகத்தை இடையூறாக நாடவும் விண்ணரசனின் மக்களாகவும் மாதிரிகளாகவும் மாற்றும் பெற்றிடவும் அவர் அருள் செய்தருளும். இவைகளை உம்மோடும் தூய ஆவியாரோடும் அனைத்து காலங்களிலும் வாழ்ந்து ஆளுகை செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம். ஆமேன். நாம் எழும்பி கீர்த்தனைகளில் 508வது பாடலை பாடுவோம். பாலர் ஞாயிறுது பாசமாய் வாரும். கீர்த்தனைகள் 508. Amen.
கட்டளைகளை கடைபிடி. தாயின் அறிவுரையை புறக்கணியாதே. நீ நடந்து செல்லும் போது அவை உனக்கு வழிகாட்டும். நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும். விழித்திருக்கும் போது உன்னுடன் உரையாடும். பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே. என் கட்டளைகளை உன் இருதயத்தில் இருத்திக்கொள். பிள்ளைகளே, தந்தையின் போதனைக்கு செவி சாயுங்கள். மெய் உணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள். நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கிறார். தம் அடியவரின் வழிகளை காவல் செய்கிறார். இஸ்ரேலின் தூயவர் கூறுவது இதுவே: உன் பாவங்களால் என்னை தொல்லைப்படுத்தினாய், உன் தீய செயல்களால் என்னை இழப்புற செய்தாய். தீமையை விட்டு நன்மை செய், நல்வாழ்வை நாடு, அதை கடைவதிலேயே கருத்தாயிரு. நீங்கள் மனம் திரும்பி சிறுபிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுள் கிறிஸ்துவில் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை விடுவித்து தூய்மைப்படுத்தும் பொறுத்து நாம் உழந்தாளித்து நம் பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்வோம். அவளே, பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே என்பதை நாங்கள் கற்றிருந்தோம். எங்கள் வாழ்வு, வளர்ச்சி, வாய்ப்பு போன்றவற்றுக்காக எங்கள் பெற்றோர் தங்களையே மெழுகாக உருக்கி வழிக்கு ஒளியாக நின்று வழிகாட்டியவற்றை விலக்கி எம் சிறு வயதிலே தனிப்ப பாதைகளை வகுத்து நடக்க துணிகிறோம். பல நேரங்களில் எங்கள் பெற்றோரின் விருப்பங்களை மறுத்து கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும்படி நடக்கிறோம். உண்மை பேசாமல் பொய் சொல்லியும் நன்மை செய்யாமல் தீமையை வருவித்தோம். தூய்மையை நாடாமல் நல்வாழ்வை தொலைத்தும் நிற்கின்றோம். கற்க வேண்டிய காலத்தில் கற்காமல் முகநூல், புலனம், படவரி, வரையொலி போன்ற சமூக வலைத்தளங்களில் எங்கள் கவனத்தை செலுத்தி பெற்றோரை காயப்படுத்தினோம். காலத்தின் அருமையை உணராமல், கடவுளை தேடாமல், திருசபை தொழுகைக்கும் திருமறை பள்ளிக்கும் முதன்மை இடம் தராமல் மனம்போன போக்கில் சென்ற எங்களின் செயல்களை அனைத்தும் தவறு என உணர்ந்து உம்மிடம் வரும் எங்களை இரவா மணித்தரள மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த கடவுளே, பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்ற மறை சொற்களை கற்றறிந்தும் எங்கள் பிள்ளைகள் திருப்புகழை போற்றும் வண்ணமாக அவர்களை உமக்கு நேராக
வழிநடத்தாமல் தங்கள் வழிகளில் செல்ல காரணமானோம். நாட்டுப்புற பயன்பாட்டுக்கு எங்கள் பிள்ளைகள் மாறியபோது அல்லதை தவிர்த்து நல்லதை தொடர வழிகாட்ட தவறினோம். குடும்பமாக கூடி வேண்டுவதிலும் மறைநூலை படிப்பதிலும் ஆலயம் செல்வதிலும் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க தவறி இருக்கிறோம். குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமூகத்திலும் நல்லுறவை நாடாமல் உடைவை ஏற்படுத்தி வெறுப்புகளை குவித்து பல நேரங்களில் பிஞ்சு பிள்ளைகளுக்கு எங்கள் செயல் அனைத்தும் நஞ்சாக மாறின நிலையை குறித்து மனம் வருந்தி உம்மிடம் வரும் எங்களை இறைவா மன்னித்தருள வேண்டுகிறோம். ஞானத்தின் உறைவிடமாய் திகழ்கின்ற கடவுளே, ஞானமுள்ளவர்களின் நாவு அறிவை போதிக்கும், மதிக்கிடரின் வாயோ மடமையை வெளியிடும் என்னை மறைவாக்கினை உள்வாங்கியும் எம் மாணவ மாணவிகளின் அறியாமையை அகற்றும் அறிவு சுடராக செயல்பட தவறினோம். அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வழிகாட்டாமல் இருந்தோம். கடவுளுக்கு அஞ்சி கற்றுக் கொடுப்பதில் எங்கள் கடமைகளை சரிவர செய்யாமல் பொறுப்பற்ற ஆசிரியர்களாக சில தருணங்களில் செயல்பட்டு வந்தோம். பரிசு பெறும் நோக்கோடு பிள்ளைகளுக்கு அதிக அழுத்தம் கொடுத்து கிறிஸ்தவ தகவுகளை சொல்லிக் கொடுப்பதை விடுத்து சுயநல சிந்தையுடன் நடந்து கொண்டோம். உடல் மற்றும் உள்ள காயங்களால் அவதிப்படும் எங்கள் மாணவ மாணவியரை அன்போடு அணைத்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கு ஆற்றுப்பணி செய்ய தவறினோம். குற்றம் உணர்ந்து உம்மிடம் வரும் எங்களை இறைவா மன்னித்தருள வேண்டுகின்றோம். இரக்கமும் பரிவும் உள்ள நம் கடவுள் பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். அவரே பாவங்களின் நிமித்தம் உண்மையாய் மனவருத்தம் அடைந்து தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னித்திருக்கிற உங்கள் பாவங்களை கிறிஸ்துவின் பொருட்டு மன்னித்து பிழை மன்னிப்பின் உறுதியை உங்களுக்கு கட்டளையிட்டு நீங்கள் விண்ணரசின் குழந்தைகளாய் வாழ்வதற்காக தம் தூய ஆவியாரின் அருளையும் ஆற்றலையும் உங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாராக. ஆமேன். கடவுளுக்கே மாட்சி உரித்தாகுக. நன்றி செலுத்துதல். பிள்ளை மன்னிப்பில் உறுதி பெற்றுக்கொண்ட நாம் கடவுள் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கணக்கில் அடங்காத ஆசிகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அறிவுரை வழங்கும் கடவுளே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவர் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது என்பதற்கிணங்க எங்கள் பெற்றோருக்கு செவி கொடுத்து அவர்கள் வழியாய் நாங்கள் பெற்று வருகின்ற நல்ல ஆலோசனை, ஆதரவு, அரவணைப்பு போன்றவைகளுக்காகவும் எங்கள் உறவு வழி நீவீர் எங்களுக்கு தரும் அமைதி, பாதுகாப்பு, நிறைவான அனுபவங்கள் இவற்றுக்காகவும் உமக்கு நன்றி படைக்கிறோம். நீர் எமக்கு தந்திருக்கும் நல்ல நண்பர்கள், நட்புறவில் கிடைக்கப்பெற்ற வழிகாட்டுதல், நெறிப்படுத்துதல், இக்கட்டில் பேருதவி உள்ளிட்ட ஆசிகளுக்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
வழியாகவும் விளங்கும் கடவுளே, இருளில் இருந்தோர் ஒளிநிடத்திற்கு வந்து சேர நற்செய்தியை எங்களுக்கு கொண்டு வந்த அருள் தொண்டர் ரெங்கல் தோபே உள்ளிட்ட மேனாட்டு அருள் தொண்டர்கள் ஆற்றிய அருள் பணிக்காக நன்றி செலுத்துகிறோம். அறியாமையில் வாழ்ந்த எங்கள் முன்னோர்கள் ஞானம் பெற்று சிறந்து விளங்கிட அருள் பணியாளர்களால் நாங்கள் பெற்றுக்கொண்ட சமூக விடுதலை, கல்வி சாலைகள், தொண்டு நிறுவனங்கள், திருச்சபைகள் அனைத்திற்காகவும் உமக்கு நன்றி படைக்கின்றோம். சிறப்பாக நாங்கள் நல்லொழுக்கம் பெற்று வாழ காரணமான திருமறை பள்ளி உருவாக காரணமான ராபர்ட் ரேக்ஸ் அவர்களுக்காகவும் எங்கள் பேராய கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறை வழியாக கிடைக்கும் மறைக்கல்விக்காகவும் கற்றுத்தரும் ஆசிரியர்கள், திருச்சபை போதகர், சபைக்குழு, இறைவேண்டல் செய்யும் இறை மக்கள் ஆகியோருக்காகவும் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவில் படைப்பனைத்தையும் மீட்கிற கடவுளே, கடவுள் தாம் உருவாக்கின அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாக இருந்தனர் எனும் மறைவாக்கின்படி அனைத்து உயிரினங்களின் வாழ்வியல் அருள்கொடைகளாக கனிவகைகள், கனிமைப் பொருட்கள், இயற்கை வளங்கள் ஆகியவற்றிற்காகவும் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இயற்கையோடு இசைந்து வாழ கற்றுக்கொண்டதன் வழியே படைப்பனைத்தையும் பேணி பாதுகாக்க பொறுப்பினை கடவுள் மாட்சியையும் வழிமரமர்களுக்கு கடத்தி செல்ல எங்களை ஒப்பு கொடுக்க தூண்டியதற்காகவும் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் கற்பித்த இறை வேண்டலை இணைந்து ஏறெடுப்போம். விண் உலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாயும் தீயனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். அனைவரும் எழுந்து ஞான பாடல் 403 பாடுவோம். என்னிடத்தில் பாலர் யாரும் என தொடங்கும் ஞான பாடலை எழுந்து பாடுவோம். யாரும் வர வேண்டும்
அனைவரும் அமர்வோம். இப்பொழுது இந்நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் யாத்ராகமம் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 10 முடியும். யாத்ராகமம் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 10 முடியும். லேவியன் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியன் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிஸ்னம் கீழே பூசி அதிலே பிள்ளை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்கு உள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியுரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்கு உள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இருக்கும் முற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வனுடைய குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் குடிக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதுக்கு பார்வனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெருதின போது அவள் அதை பார்வனுடைய குமாரத்தியினிடம் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவன் அவனை ஜலத்தில் நின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்ற பெயரிட்டாள் என்பதே. தேவனுக்கே மகிமை என்பார். கொடுக்கப்பட்ட திருமுக பாடம் 3 யோவான் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். 3 யோவான் 1 முதல் 7 வரை. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி
நேசிக்கிற பிரியமான காயவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீர் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கில்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்கள் நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. யாவரும் எழுந்து நிற்போம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாகுகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆமென். நின்றபடியே விசுவாச கீதங்களின் 436வது பாடல், அவர் அற்புதமானவரே என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். அவர்
ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பெரிதாய் இருப்பதாக. ஆமேன். உலக ஓய்வு நாள் பள்ளியில் தேவாதி தேவனே, திருச்சபையாக நாம் தொழுது ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கு மகிமை செலுத்தி வணங்குகிறேன். இந்த ஓய்வு நாள் பள்ளியில் செய்தி கொடுப்பதற்கு வாய்ப்பு தந்த சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் சபை மக்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு விண்ணரசின் மாதிரியாகும் சிறுவர்கள். விண்ணரசின் மாதிரியாகும் சிறுவர்கள். அந்த காலத்தில் சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்த ஏழை மக்களின் பிள்ளைகள் கல்வியறிவு இல்லாமல், தேவனை பற்றி அறிவில்லாமல், நல்நடத்தை இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். இதை கண்ட கிரேட் பிரிட்டனில் சேர்ந்த ராபர்ட் ரைக்ஸ் என்பவருடைய மனதில் ஒரு பாரம் எழுந்தது. அதனால் ஏழை பிள்ளைகளை நல்வழியில் நடத்தவும் தேவனை பற்றிய அறிவில் வளர்த்தவும் விரும்பினார். ஓய்வு நாளில் அவர்களை ஒரே இடத்தில் ஒன்றாய் சேர்த்து வேதவசனங்களை படிக்க, எழுத, பாடல்களை கற்றுக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடத்தினார். ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாய் லட்சக்கணக்கான பிள்ளைகள் கல்வியறிவு பெற்றதோடு இயேசுவின் அன்பையும் ஆற்றலையும் அறிந்து கொண்டனர். இன்று உலக அளவில் இந்த ஓய்வு நாள் பள்ளி ஊழியங்கள் மூலமாக சிறுவர்கள் அதிகமாக சந்திக்கப்பட்டு வருகின்றார்கள். ஓய்வு நாள் பள்ளியின் முக்கிய நோக்கம் சிறுவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துதல். சிறுவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துதல். Aim of the Sunday School: Lead the children to Christ. நம் குழந்தைகளுக்கு சிறுவயதிலிருந்தே வேத வசனங்களை, வேத சத்தியங்களை கற்றுக் கொடுத்து சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும். அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த வேண்டும். ஓய்வு நாள் பள்ளியில் கடவுளின் அன்பையும் ஆற்றலையும் பாடல்களையும் கேட்கும்போது கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் தமது ஜனத்தை வழிநடத்துவதற்கு யோசேப்பு, சாமுவேல், மோசே, ஓசேயா, தீமோத்தேயு போன்றவர்களின் வாழ்க்கையில் சிறுவயது முதலே அவர்களுக்கு பக்குவமாக பயிற்சி கொடுத்து வந்திருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய சிறுவர்கள் வருங்காலத்தில் நமது திருச்சபையில் மட்டுமல்ல, தேசிய அளவிலும் பெரிய காரியங்களை செயல்படுத்துபவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறார்கள். அங்கீகரிக்கும் ஆண்டவர். நமது ஆண்டவர் சிறுவர்களை அங்கீகரிக்கும் ஆண்டவர். பெரியவர்கள் மத்தியிலும் திரளான கூட்டத்தின் மத்தியிலும் அற்பமானவர்களாக சிறுவர்களை அற்பமானவர்களாக எண்ணப்பட்ட அந்த காலத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுவர்களை மிகவும் உயர்வாக கருதினார். சிறு பிள்ளைகளை தன்னிடத்தில் வருவதை தடுத்தவரிடம் மத்தேயு 19:14 வசனத்தில் இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறினார். ஆகவே குழந்தைகள் மட்டுமே இறையாட்சிக்கு உட்பட முடியும் என்றார். எனவேதான் விண்ணரசின் மாதிரியாகும் சிறுவர்களை அங்கீகரிப்பது அவசியமாகும். நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை கேட்கும்போது, ஒருமுறை சீடர்கள் இயேசுவிடம் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு தம்மிடத்தில் ஒரு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி இப்பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாமுவேல் என்னும் சிறுவன் ஆலயத்தில் வளர்ந்து மேன்மை பெற்றார் என்பதை காண்கிறோம். கர்த்தர் தமது சித்தத்தை நிறைவேற்ற சிறுவயதிலிருந்தே சாமுவேலை வழிநடத்தினார் மற்றும் எல்லா நிலையிலும் அவனை பாதுகாத்து நடத்தினார். அதுபோல லூக்கா 2ஆவது அதிகாரம் 46-47 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவும் சிறுவராக இருந்தபோது ஆலயத்திற்கு சென்று போதகர்களுக்கே மேன்மையானார் என்பதை காண முடிகிறது. எனவே விண்ணரசின் மாதிரியாகும் நம் பிள்ளைகளும் ஆலயத்திற்கு சென்று இறை அறிவில் வளர்க்கப்பட வேண்டும். நாம் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கும் ஆண்டவர்.
நம் ஆண்டவர் சிறுவர்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். யூத சமூகத்தில் சிறுவரை ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கை தங்கள் பிள்ளைகள் மீது பட வேண்டும் என்றும் சிறுவர்களை ஆன்மீக உருவாக்கத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பெற்றோர்களிடம் இருந்தது. சீடர்கள் யூத நம்பிக்கையில் இருந்ததினால் சிறுவர்களுக்கு இடம் தர மறுத்தார்கள். ஆனால் மார்க் 10வது அதிகாரம் 15-16 வசனங்களில் இயேசுவோ, எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை காண முடிகிறது. குடும்பம் என்பது மரம் போன்றது. குழந்தைகள் தளிர்கள், திருச்சபையின் தீபங்கள், இல்லத்தின் ஒளிவிளக்குகள், பெற்றோர்க்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர்கள், கடவுளுக்குரிய குணங்களை தன்னிடம் கொண்டவர்கள். எனவேதான் குழந்தையும் தெய்வமும் மனத்தால் ஒன்று, மன்னிக்கும் குணத்தால் ஒன்று என்று முன்னோர்கள் கூறுவார்கள். இக்குழந்தைகள் கிறிஸ்துவ ஒழுக்கத்தில் ஆண்டவர் அருளும் ஆசீர்வாதத்தால் வளர்க்கப்பட வேண்டியவர்கள். இது திருமுறை நமக்கு கற்றுத்தரும் உண்மை. பெற்றோரின் பொறுப்பு. சிறுவர்கள் விண்ணரசுக்கு மிக நெருக்கமானவர்கள். ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பது பெரியவர்களை விட சிறியவர்களுக்கு எளிதாயிருக்கிறது. சாமுவேல் சிறுவயதிலிருந்தே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தார். சாமுவேலுக்கு ஆசாரியன் ஆகிய ஏலி வழிகாட்டினார். சிறுவர்கள் கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு பெற்றோர்களின் வழிகாட்டுதல் மிக மிக அவசியமாயிருக்கிறது. திமோத்தியு அவனுடைய பாட்டி மற்றும் தாயாரின் வழிகாட்டுதலின்படி சிறுவயதிலிருந்தே திருமறை வார்த்தைகளே கற்றுக்கொண்டான், மனதில் பதித்து கொண்டான். கர்த்தருடைய வேத வார்த்தைகளை அவனுடைய இருதயத்தில் காத்தபடியால் அவன் உண்மையான விசுவாசி வாழ்க்கையை வாழ்ந்தான். அநேகரை விண்ணரசுக்கு நேராக பவுலோடு சேர்ந்து வழிகாட்டினான். எல்லா நிலைகளிலும் கர்த்தருக்கு பிரியமாய், சாட்சியாய், சிறந்த ஊழியக்காரனாக விளங்கினான். மாடல் விசுவாசியாய் வாழ்ந்தான். விண்ணரசுக்கு அநேகரை ஆயத்தப்படுத்தினான். எனவேதான் சிறுவர்கள் கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு பெற்றோர்களின் வழிநடத்துதல் மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஞாயிறு ஓய்வினால் பள்ளி கடவுளின் கிருபையை ஏற்றுக்கொள்ள உதவுகிறது. உண்மையில் கிறிஸ்துவர்களாகிய நம்மில் சிலரை விட கிறிஸ்துவர்கள் அல்லாத பலருக்கு தான் பைபிளை பற்றி அதிக தெரியும். எனவே பைபிளை பற்றி அறிவு அவர்களை கிறிஸ்துவர்களாக உருவாக்காது. வேத வசனங்களே கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் அதன்படி நடப்பதினாலும் கடவுள் நமக்கு பாராட்டும் கிருபைகளையும் இயேசுவின் அன்பையும் அறிந்து கொள்ள முடிகிறது. ஓய்வுநாள் பள்ளி கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஓய்வுநாள் பள்ளியில் கற்றுத்தரும் வேத வசனங்களை, பாடல்களை, கதைகள் மூலமாய் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும், நேசிக்கவும், நம்பி ஜீவிக்கவும் வழிகாட்டுகிறது. கடவுள் நம்மீது வைத்திருக்கும் நோக்கங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழ, சாட்சியாக, மகிமையாக, விண்ணரசுக்கு நேராக வாழ ஓய்வுநாள் பள்ளி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஓய்வுநாள் பள்ளி இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக பின்பற்றி வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வது தானாக வராது. இது வேத வசனங்களை படிப்பதன் மூலமாகவும் ஜெபம் பண்ணுவதாலும் ஒன்றாய் சேர்ந்து கற்றுக்கொள்வதனாலும் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை மக்கள் கற்றுக்கொள்ளும் போது அவர்கள் கிறிஸ்துவ முன்மாதிரியை வீட்டிலோ, வேலையிலோ, விளையாட்டிலோ அல்லது எங்கே இருந்தாலும் தங்கள் செயல்களின் மூலமாக கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த ஓய்வுநாள் பள்ளியில் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் கர்த்தருடைய வசனங்களையும் அவைகள் கற்றுத்தரும் போதனைகளையும் கடைபிடித்து அதன்படி நடந்து மற்ற சிறுவர்களையும் அதில் பங்கு பெற ஊக்குவிக்க வேண்டும். உலக ஓய்வுநாள் பள்ளி சிறப்பு நாளில் நம்முடைய திருச்சபையின் எல்லா பிள்ளைகளும் விண்ணரசின் மாதிரியாகும் சிறுவர்களே என்ற நினைவோடன் அவர்களுக்காக ஜெபியுங்கள். நமது சபை வளர்ச்சிக்கு ஓய்வுநாள் பள்ளி மிக மிக அவசியமாயிருக்கிறது என்ற பொறுப்பாக நல் ஆலோசனைகளை வழங்கி நடத்தி வரும் சபை போதகர் ஐயா குடும்பத்திற்கும்
ஆர்வத்துடன் ஓய்வுநாள் பள்ளியில் ஆர்வத்துடன் கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கும் பலவிதங்களில் உதவி செய்யும் சபை மக்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் ஒப்பு வைத்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது வாசத்தில் மீட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோலோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அனைவரும் அமர்வோம். இப்பொழுது ஜூனியர் சர்ச் ஆசிரியர்கள் காணிக்கை பாடல் பாடுவார்கள். ஆ
அதிகமாக நேசிக்கிற அன்பிருந்த பரம தகப்பனே, ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இயேசுப்பா, இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, படைத்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் இரு பிரியமாய் இருக்கிறீர் என்கிற வண்ணம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பலர் உற்சாகமாய் கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுடைய கைகள் நீர் ஸ்திரப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பை காணிக்கையாக, பிறந்த நாள் காணிக்கையாக, ஆண்டவரே பொருத்தனை காணிக்கையாக, ஆண்டவர் படைத்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவர் உள்ளங்களையும் அறிந்த தேவன் ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தை ஆண்டவரே அப்பா திறந்து ஆண்டவரே அப்பா இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே அப்பா, படைத்த ஒவ்வொருவருடைய கைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுப்பா, ஆண்டவர் அப்பா அவர்கள் நினைப்பதற்கும் ஆண்டவர் அவர்கள் வேண்டுவதற்கும் மேலான நன்மைகளை கொடுத்து அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க வல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீட்பர் பாதம் கெஞ்சி கேட்கிறோம் அந்த பரலோக பிதாவே, ஆமென். வது பாடலை பாடுவோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்குமிங்கும் எங்கும் பிரகாசிப்போம். அனைவரும் எழுந்து பாடுவோம். அனைவரும் முழங்கால் படியிட்டு வேண்டுதல் செய்வோம். திருச்சபை வழியாக பேருண்மைகளை எங்களுக்கு கற்றுத்தரும் கடவுளே, நீர் எங்களுக்கு தந்திருக்கும் திருச்சபைக்காகவும் திருமறை பள்ளிக்காகவும் அதன் பொறுப்பாளர்களுக்காகவும் எங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக திகழும் கன்னியாகுமரி பேராயர் தலைவர்கள் போதகர்கள் திருப்பணித்துறைகள் அனைத்திற்காகவும் திருமறை வழிய வாழ்வியல் விழுமியங்களை கற்பிக்கும் கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறை அதன் இயக்குனர் உடன்பணி செய்வோர் அனைவர்களுக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் எங்கள் பேராயம் நடத்தும் கன்னியாகுமரி இறைவியல் கல்லூரி அதற்காக உழைப்போர் கொடுப்போர் இறைவேண்டல் செய்வோருக்காக உம்மிடம் கொண்டாடுகின்றோம்.
எங்களுக்கு கிடைத்திருக்கும் கிறிஸ்தவ கல்வியை கருத்தாக பயின்று பயனுள்ள வகையில் தூரக்காட்சியோடும் இறைசாட்சியோடும் வாழ அருள் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மிடம் வேண்டுகின்றோம். சிறு பிள்ளைகளை விண்ணரசின் மாதிரிகளாக்கிய அன்பின் கடவுளே, எங்கள் நடுவே உடைமை இழந்து துன்புறும் சிறார்கள், கல்வி மறுக்கப்பட்டு குழந்தை தொழிலாளர்களாக பணிபுரியும் குழந்தைகள், உணவு மற்றும் வீடுகள் இன்றி வீதியில் வாழும் பிள்ளைகள், உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பாலின பாகுபாட்டால் மனமுடிந்த சிறுவர்கள், கடத்தல் மற்றும் கண்டித்தலால் காயப்பட்ட இளம் பிள்ளைகள் அனைவரும் தங்களிடுக்கண் நீங்கி இறை சமாதானத்தோடு வாழ அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். குறிப்பாக குழந்தைகளாகிய நாங்கள் தமது வழி நடத்துதலால் ஆபத்து நிறைந்த உலகில் உம் ஆற்றலோடும் இறை அன்போடும் வாழ்ந்து உமக்கு சான்று பகர அருள் கூர்ந்து அருள வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். பிள்ளைகளை அணைத்து ஆசி வழங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த அறிவியல் வளர்ச்சியால் பல நிலைகளில் பலன்களை தந்தாலும் அலைபேசி, வலைதளங்கள், மடிக்கண்ணி போன்ற மென்பொருட்களுக்கு அடிமைப்பட்டு எதிர்மறையான மன அழுத்தமடைந்து பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டுதல் செய்கின்றோம். எல்லா சிறுவர்களும் தீமையென்று விடுவிக்கப்பட்டு இளம் வயதில் தேவையானவற்றை கற்க வேண்டிய ஆர்வத்தையும் தற்போதைய மின்னணு பயன்பாடு யுகத்தில் பயனுள்ள திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டிய ஆவலையும் அறிவையும் பெற்றிட இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். அமைதியை விரும்பும் கடவுளே, உக்ரைன், ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கிடையே நிகழும் போர்கள் மாறவும், பாதிக்கப்பட்ட மக்கள் மறுவாழ்வு பெறவும், அவர்கள் வாழ்வில் அமைதி நிகழவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உலகில் நடக்கும் போர்கள், வன்முறை, வரம்பு மீறல், ஆதிக்கம், பேரிடர், சுரண்டல் போன்றவற்றால் அமைதி இழந்து துன்பத்தில் தவறும் சமூகத்தில் எங்களை அமைதியின் கருவிகளாக உம்மிடம் வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக சிறுவர்களாகிய நாங்கள் வெறுப்பிருக்கும் இடத்தில் அன்பையும், சந்தேகம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கையும், இருள் இருக்கும் இடத்தில் ஒளியையும், துக்கம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியையும், மனத்தாங்கல் இருக்கும் இடத்தில் மன்னிப்பையும், தேவை இருக்கும் இடத்தில் பகிர்வையும் செயல்படுத்தி இறை இயேசுவின் நல்லாட்சியுடன் நற்சான்று பகர எம்மை ஆற்றல் படுத்த இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, சிறுவர்கள் என்னிடம் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடுக்காதீர் என்று சிறு பிள்ளைகளை அணைத்து ஆசீர்வதித்தவரே,
மகிழ்வு நிறைந்த இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை நன்றியோடு போற்றுகின்றோம். எங்கள் திருச்சபையின் வழியாய் ஜூனியர் சர்ச்சை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்து ஜூனியர் சர்ச் வழியாய் பிள்ளைகள் ஆன்மீக தகவுகளை ஆழமாய் கற்றுக்கொள்வதற்கு அருள் புரிந்து வருகின்றபடியினால் உம்மை போற்றுகின்றோம். அதிலே இறை பணியாற்றுகின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பொறுப்பாளரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தொடர் பணியில் இன்னும் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றோம். கல்வி கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம். திருமறை சத்தியங்களை கற்று மனதிலே பதித்து வாழ்ந்து காட்டிட கிருபை தாரும். இந்த நாள் தொழுகை மிகச் சிறப்பாய் நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்த எங்கள் ஜூனியர் சர்ச் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உலகமெங்கும் வாழுகின்ற அனைத்து சிறுவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கல்வி மறுக்கப்பட்டு காணப்படுகின்ற பிள்ளைகள் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். நல்லொழுக்கங்களிலே சிறந்து விளங்குவதற்கும் ஆண்டவர் உதவி செய்யும். ராபர்ட் ரைட்ஸ் அவர்கள் வழியாய் தொடங்கப்பட்ட திருமறை பள்ளி உலகமெங்கும் படர்ந்து திருமறை சத்தியங்களை பிள்ளைகள் அறிந்து கொள்ளுவதற்கு ஏற்றதாய் விளங்க ஆண்டவர் அருள் செய்து வருகிறீர். உம்மை போற்றுகின்றோம். இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நீர் கிருபை தாரும். இந்த நாளிலும் பல இடங்களிலிருந்து ஆர்வமாய் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை தொழுது மகிமைப்படுத்திய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. யாரும் வந்தபடியே திரும்பி செல்லாமல் இறை ஆசிகளை பெற்று மகிழ்வோடு செல்ல, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார் என்ற உணர்வோடு செல்ல கிருபை தாரும். மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனைவரும் பெற்று மகிழ்ந்து வாழ அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசி வழங்கிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் திருமறை ஒளியில் எங்களை வளரச் செய்யும் தந்தையாம் கடவுளின் அன்பும் எப்போதும் உடனிருந்து எங்களை நேரிய வழிக்கு நேராக இயக்குவிக்கும் தூய ஆவியாரின் ஆசியும் ஆதரவும் இப்போதும் இனிவரும் அனைத்து காலங்களிலும் அனைவரோடும் நின்று நிலவுவதாக.